ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் நக்ஷத்ரா. இன்றைக்கி நாம் கேட்க போகிற கதை யார் உன் நண்பன். ஒரு சின்ன ஸ்கூலில் ஒன்றா படித்தாங்க கரணும் ஆதவும். 2 பேரும் சின்ன கிளாஸில் இருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. நல்லா படிப்பாங்க. ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ்குள்ளே வந்துடுவாங்க. ஆதவுக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு வரணும்னு கஷ்டப்பட்டு படிப்பான். மோஸ்ட்டாக ஃபஸ்ட் மார்க்கும் வாங்கிடுவான். இல்லைன்னா 2-3 நாள் டல்லாக சுற்றிட்டு இருப்பான். அப்புறம் சரியாகிடுவான். 2 பேரும் நல்ல பையங்களாகவும் இருந்தாங்க. நல்லா படிப்பாங்க. எந்த சேட்டையும் பண்ண மாட்டாங்க. அதனால் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு அவங்க அப்பா அம்மா வந்தால் ரொம்ப பெருமையாக இவங்கள பற்றி சொல்லுவாங்க. ஹை ஸ்கூல் போனதும் ஆதவுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. கரண் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாச்சு. புது நண்பர்கள் நிறைய புது பழக்கத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. ஆதவோட நல்ல குணமும் மாறி போச்சு. படிப்புலையும் கவனம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. கிளாஸ் டெஸ்ட்டில் மார்க் குறைஞ்சதும் கரண் ஆதவ் கிட்ட வந்து பேசினான். டே ஆதவ், உன் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல பசங்களாகவே தெரியலடா. அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, ஆனால் படிக்க மாட்றாங்க. நீயும் அவங்க கூட சேர்ந்து பேட் பாய் ஆகிடாத. இப்போல்லாம் நீ முன்ன மாதிரி நல்ல மார்க் வாங்குறதே இல்லைடா அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் ஆதவுக்கு கோவம் தான் வந்துச்சு. நான் ஜாலியாக இருக்கிறத பார்த்து உனக்கு பொறாமடா. நீ வேணும்னா பாரு, எக்ஸாமில் நான் தான் ஃபஸ்ட் வருவேன்னு ஆதவ் சவால் விட்டுட்டு போனான். புது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை சொல்லி, இனி நான் ஒழுங்காக படிக்க போகிறேன், இந்த தடவை கரனை விட நான் தான் அதிக மார்க் எடுக்கணும்னு சொன்னான். அவனோட புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை கேட்டு சிரித்தாங்க. எதுக்கடா சிரிக்கிறீங்கன்னு கேட்ட ஆதவை பார்த்து, டேய், நாங்கள்லாம் நல்ல மார்க் எடுக்கிற பசங்க தான், ஆனால் படிக்க தான் மாட்டோன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படா கிளாஸில் கூட நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்க, பின்னாடி உட்காந்து விளையாண்டுட்டு தானே இருப்பீங்க, இப்படி மார்க் மட்டும் வாங்குறீங்கன்னு ஆதவ் கேட்டான். எக்ஸாமில் காப்பி அடித்து பாஸ் பண்ணிடுவோம், யாருக்கும் தெரியாது, உனக்கும் காப்பி அடிக்க சொல்லி கொடுக்குறோம், அதனால் படிச்செல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லி ஆதவை படிக்கவே விடலை. ஆதவும் ஜாலி அடிக்கிற ஆசையில் பேட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாட்டாகவே இருந்தான். டேர்ம் எக்ஸாம்லெல்லாம் காப்பி அடித்து ஆதவ் நல்ல மார்க் வாங்கிட்டான். ஸ்டார்டிங்கில் பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் யாரும் கண்டுபிடிக்கலேன்னதும் அவனுக்கு பயம் போயிருச்சு. எப்போவும் நல்லா படிக்கிற பையன்றனால டீச்சர்ஸ் யாருக்கும் டவுட்டும் வரல. ஆனால் கரனுக்கு மட்டும் ஆதவோட பழக்கம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக மாறின மாதிரி இருந்தது. 2 தடவை ஆதவ் கிட்ட போய், நீ ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தெரியுதுடா, வேண்டாம், ஒழுங்காக நல்ல பையனாக இருன்னு சொன்னான். ஆதவ் எதையும் காதில் வாங்கிக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் கரனும் ஆதவை கண்டுக்கல. அந்த வருஷம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்துச்சு. வழக்கம் போல் விளையாடிட்டு ஜாலி அடிச்சுட்டு ஒன்றுமே படிக்காமல் எக்ஸாமுக்கு வந்தான் ஆதவ். ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ன்றனால எல்லா கிளாஸுக்கும் 2 இன்விஜிலேட்டர்ஸ் இருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆதவால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கவும் முடியலை, காப்பி அடிக்கவும் முடியலை. ஒன்றுமே படிக்காதனால ஒரு ஆன்சர் கூட தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தான். 2 டீச்சர்ஸும் திரும்பின குட்டி கேப்பில் ஃப்ரெண்ட்ஸோட பேப்பரை வாங்கிட்டு திரும்பவும் வெளியில் ரவுண்ட்ஸுக்கு வந்த பிரின்சிபல் பார்த்துட்டாரு. அவ்வளோதான், ஸ்கூலுக்கே கேட்குற மாதிரி சத்தமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எக்ஸாம் எழுதவும் விடலை. ஆதவோட பேரண்ட்ஸை வர சொல்லி கால் பண்ணிட்டாங்க. ஆதவ் அழுதுகிட்டே இருந்தான். ஒழுங்காக கரண்ட் சொன்னதை கேட்டிருக்கலாம், இப்போ இந்த நிலைமையே வந்திருக்காதுன்னு நினச்சான். ஆதவோட பேரண்ட்ஸோடு சேர்த்து மற்ற பசங்க பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. பிரின்சிபல் நடந்த எல்லாத்தையும் சொல்லி செம்மையாக திட்டினாரு. மற்ற பசங்க பேரண்ட்ஸ் கிட்ட, அடுத்த எக்ஸாமில் என்னோட நேரடி கண்காணிப்பில் உங்கள் பையங்க எக்ஸாம் எழுதுவாங்க, 60% மேலே மார்க் எடுக்கலைன்னா அடுத்த வருஷம் வேறு ஸ்கூல் பார்த்துக்கங்கன்னு ஸ்ட்ராங்காக சொல்லி அனுப்பிட்டாரு. ஆதவோட பேரண்ட்ஸை தனியாக வெயிட் பண்ண சொல்லி பேசினார். ஆதவ் நல்ல பையன்தான், நல்லா படிப்பான், ஏன் இப்படி மாறினான்னே தெரியல, கொஞ்சம் கவனிங்க. அதோட அடுத்த எக்ஸாமை இவனும் என் முன்னாடி தான் எழுதுவான், முன்ன மாதிரி நல்ல மார்க் எடுக்கலைன்னா அப்புறம் நீங்களும் வேறு ஸ்கூல் பார்க்க வேண்டியது தான்னு கராராக சொல்லிட்டாரு. அதோட ஆதவை பார்த்து, உனக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கலையா, இனிமேல் அந்த பசங்க கூட எங்கேயாச்சும் பார்த்தேன் அவ்வளோதான்னு வார்ன் பண்ணி கிளாஸ்க்கு அனுப்பிட்டாரு. கிளாஸுக்கு போனால் கிளாஸே அவனை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. அழுகையாக வந்துச்சு. வீட்டுக்கு போனால் அப்பா கோவமாக திட்டினாரு. அம்மாவோட முகமே அழுத மாதிரி இருந்தது. அவனால் அம்மாவை ஃபேஸ் பண்ணவே முடியல. அன்னைக்கு ஃபுல்லாக அம்மா பேசவே இல்லை. நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருந்தான். அடுத்த நாள் போய் அம்மா சாரின்னு கேட்டான். கொஞ்ச நேரம் அம்மா பேசவே இல்லை. ரொம்ப நேரம் கெஞ்சி நிறைய சாரி கேட்டு இனிமேல் குட் பாயாக இருப்பேன்னு சொன்னப்புறம் அம்மா பேசினாங்க. எப்போவும் ஸ்கூலுக்கு வர ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்டா, டீச்சர்ஸ் எல்லாம் உன்னை பற்றி பெருமையாக பேசுவாங்க, ஆனால் இன்றைக்கி நீ எங்களை ரொம்ப அவமானப்பட வச்சிட்ட. நானும் உங்கள் அப்பாவும் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு நின்னோம், ஏண்டா அப்படி பண்ணேன்னு கேட்டாங்க. அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதான்.
சாரிம்மா, இனிமேல் ஒரு நாள் கூட இப்படி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வராது, நான் குட் பாயாக இருப்பேன்னு சொன்னதும் அம்மா நெத்தியில் முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்தினாங்க. எக்ஸாம்ஸ் லீவ்ஸ் எல்லாம் முடிஞ்சு கிளாஸ் ஸ்டார்ட் ஆனப்போ ஆதவுக்கு கிளாஸ்க்குள்ளே போகவே ஒரு மாதிரி இருந்துச்சு. யார்கிட்டையும் பேசாமல் தனியாகவே இருந்தான். கரனை பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. அவனால் இயல்பாகவே இருக்க முடியல. எல்லா டீச்சர்ஸும் அவனை பேட் பாயாகவே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. லன்ச் பிரேக்கில் அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டப்போ இனி உங்கள் கூட பேசக்கூட மாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து சாப்பிட போனான். நானும் உன் கூட வந்து சாப்பிடலாமான்னு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா கரண் நின்றுட்டு இருந்தான். அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவே இருந்துச்சு. 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டாங்க. அப்போ கரண் ஆதவை பார்த்து, பழைய மாதிரி நாம் 2 பேரும் சேர்ந்தே படிப்போம், எப்படியாச்சும் அடுத்த எக்ஸாமில் நீ ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும், அதுக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் உனக்கு பண்ணுறேன்டான்னு சொன்னான். அதே மாதிரி சேர்ந்தே படித்தாங்க. கரண் ஹெல்ப்போட நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பிரின்ஸிபல் முன்னாடி எந்த பயமும் இல்லாமல் எக்ஸாம் எழுதினா ஆதவ். ஃபஸ்ட் மார்க்கும் எடுத்தான். நல்ல நண்பனோட முக்கியத்துவத்தை உணர்ந்த ஆதவ் என்றைக்கும் பேட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராமல் வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு உயர்ந்தான். அவனோட அப்பா அம்மாவுக்கு பெருமையும் தேடி தந்தான். இதைத்தான் உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்பவும் நல்ல நண்பர்களை சேர்த்துக்கோங்க குட்டீஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.